பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து நம்ம பானகம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புது நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் வந்து இன்றைக்கி வெயிலுக்கு வந்து நம்ம ஜில்லுன்னு ஒரு பானகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆசானி வீட்டு சமையலில் நம்ம வந்து அச்சு வெள்ளை எடுத்துருக்கோம். இன்றைக்கி 5 வெள்ளை எடுத்துருக்கோம். இது நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்துக்கலாம். வெள்ளத்தை வந்து நல்லா நம்ம பவுடராக நுணுக்கி எடுத்துட்டோம். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா வந்து இந்த வெள்ளை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை வெள்ளை வந்து கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரத்துக்கு வந்து சுக்கு பொடி சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வச்சு ஒரு வடிகச்சி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அந்த தூசியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். வந்து ஐஸ் கட்டி நம்ம சேர்த்துட்டோம். இதில் வந்து பானகத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடிக்கலாம். இது குடித்தோம்னா உடம்புக்கு வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்குது, சோர்வு வராது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் பாய் பாய்.